வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கேரளா கர்நாடகா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். இப்போது இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கும். அதே வழியில் வருகிற நாட்களில் இந்த வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வழியில் கர்நாடகாவுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே செல்ல செல்ல தென்மேற்கு பருவமழையும் வடக்கே முன்னேறி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு தொடர்ந்து ஒடிசா நோக்கி வரும் என்பதால் தொடர்ந்து வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லினோ வலுவான எல்லினோ உருவாகும் என்று எங்கு பார்த்தாலும் சூப்பர் எலினோ என்று பார்க்கும் அளவிற்கு பரவலான தொலைக்காட்சிகளில் காணப்பட்டாலும், ஆனால் வருகிற நாட்களில் இன்னும் எலினோ உருவாகவில்லை, ஒரு நியூட்ரலாகவே இருக்கிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரமழை கொடுக்கும் அளவுக்கு வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனமழையும் அங்கே கிடைக்க வாய்ப்பது. காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்பது. இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று உள்பகுதியில் குறைவாகவும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதே வழியில் குமரி மாவட்டத்திலும் பரவலாகவே மழை கிடைத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழை கிடைத்தாலும் இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்பது, கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேலும் திருநெல்வேலிக்கு மாநகரத்துக்கு மேற்கு பகுதி எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் அதேபோல் தென்காசி, கடலூர் இந்த இடங்களும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் சற்று உள்பகுதியும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் தெற்கு பகுதி, வடக்கு பகுதி ஓர் இடங்கள் வெப்பச்சலனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சிவகிரி சுற்று வட்டாரங்கள், கடைநல்லூர் சுற்று வட்டாரங்கள், கரிவலமந்தநல்லூர் இந்த இடங்களில் ஓர் இடங்களில் வெப்பச்சலனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ராமநாதபுரம், மதுரை தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் இன்று வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை விருதுநகர் மாவட்டம் ஓர் இடங்கள் வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி வெப்பச்சலனமழை கிடைக்கும். அதேவேளை வடக்கு பகுதி பெரும்பாலும் சோழவந்தான், மேலூர், இந்த வாடிப்பட்டி இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகும். தேனி மாநகரம், மூணார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தேனி மாநகரத்துக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வால்பாறைக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் இன்று பொள்ளாச்சிக்கு அதிகாலை நேரங்களில் பெரிய அளவில் சாரல் மழை இல்லாவிட்டாலும் காலை 10 மணிக்கு பிறகு சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதுவெளியில் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில்
உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று பரவலாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பழனி சுற்று வட்டாரங்கள், மேலும் திண்டுக்கல் மாநகரம் கிழக்கு பகுதியெல்லாம் வெப்பச்சலன மழை சற்று இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் தெற்கு பகுதி ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியை பொறுத்தவரை காற்று பகுதியாக இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை தெற்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி ஓர் இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி ஓர் இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரிக்கு என்று பரவலாகவே கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் ஈரோடு மாவட்டத்தில் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, வடக்கு பகுதி தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காங்கேயம், பண்ணாரியம்மன் கோயில் சுற்று வட்டாரங்களாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்று. அதே வழியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கும் என்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களை விட இரவு நேரங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். உள்பகுதியிலும் ஓர் இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை என்பது எதிர்பார்ப்பு. ஆனால் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் இடம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தால் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை நாளை ஜூன் மாதம் 5ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். அதே வேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மாலை மதியத்துக்கு பிறகு எப்போது வேண்டாலும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முன்னேறி வந்து விட்டு சாரல் மழை இருக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மேற்கு பகுதி, தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். அதே வேளையில் திண்டுக்கல் மேற்கு பகுதி, மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்பது. நாளை மதியம் அல்லது மாலை நேரங்களில் சற்று உள்பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதே வேளையில் நீலகிரிக்கு எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பூர் மாவட்டம் வரை எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் உள்பகுதி வெப்பச்சலன மழை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 5ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை சென்று தொடர்ச்சியான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே தொடர்ச்சியான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம் முழுவதுமே தொடர்ச்சியாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கோயில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வரை சாரல் மழை எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மதுரை வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும். தேனி மாவட்டம் முழுவதுமே தொடர்ந்து தொடர் மழையாக சாரல் மழை விட்டு தொடர்ச்சியான சாரல், தூறல், மிதமான மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். தேனி மாவட்டம் முழுவதுமே, கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை, மிதமான மழை, பொள்ளாச்சிக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6ஆம் தேதி அதவில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மேட்டுப்பாளையம், திருப்பூர் இந்த
திருப்பூர் மாவட்டத்துக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோட்டுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் 6ஆம் தேதி. அதேபோல் தாராபுரத்துக்கும் எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டம் வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சாரல் மழை. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் முழுவதுமே ஜூன் 6ஆம் தேதி தொடர்ச்சியான மழை பொழிவை சந்திக்க இருக்கிறது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கன முதல் மிக கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல் கர்நாடகாவுக்கும் தொடர்ச்சியாக கனமழை மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனம் என்பது குறைவான பரப்பில் கிடைக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என்பது குறைவான பரப்பிலே வெப்பச்சலனம் கிடைக்கும். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் 6ஆம் தேதி. ஜூன் 7ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் 7ஆம் தேதியும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை ஜூன் 9, 10, 11 தேதிகளில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் தொடர்ந்து நீடிக்கும். காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்பச்சலனம் தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி வெப்பச்சலனம் தீவிரமடைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலனம் தொடரும். தென்மேற்கு பருவமழை சற்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் 50 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு வருகிற நாட்களில் அச்சுறுத்தும் வகையில் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.